அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடக்காததை நடந்தது என்று பரப்புவதா என இளையராஜா ஆவேசமடைந்திருக்கிறார். என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் எனவும் அதில் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல எனவும் இளையராஜா தெரிவித்திருக்கிறார். வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் எனவும் இசையமைப்பாளர் இளையராஜா இதுகுறித்து தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் நடக்காததை நடந்ததாக பரப்புவதா என இசையமைப்பாளர் இளையராஜா ஆதங்கம் அடைந்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், தற்போது இளையராஜா தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார். என்ன விவரங்கள்? லாவண்யா, பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு நேற்று இசையமைப்பாளர் இளையராஜா சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை புரிந்திருந்தார். அப்போது உற்சவ சுவாமிகள் வீட்டிற்கக்கூடிய அர்த்த மண்டபம் என அழைக்கப்படக்கூடிய கருவறை, அதாவது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை பொறுத்தவரை அந்த மண்டபம் என்பது கருவறையாக பார்க்கப்படுகிறது. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த அர்த்த மண்டபத்திற்குள் அங்கிருந்த ஹைதராபாத்தை சேர்ந்த சின்ன சீயர், அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலை சேர்ந்த சடகோப ராமானுஜஜியர் ஆகிய இருவருடன் சுவாமி தரிசனத்திற்காக உள்ளே சென்றிருந்தார். சென்ற உடனடியாக அங்கிருந்த அந்த கோவில் வளாகத்திற்குள் இருந்த பட்டர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் உள்ளே ஜீயர்கள் மற்றும் பட்டர்களை தவிர வேறு யாரும் உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. எனவே தாங்கள் இந்த மண்டபத்திற்கு வெளியே நின்று தரிசனம் செய்வதற்காக கேட்டுக்கொண்டனர். அதனை ஏற்று உடனடியாக இசையமைப்பாளர் இளையராஜாவும் அந்த மண்டபத்திற்கு வெளியே நின்று சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அவருக்கு அங்கு கோவில் நிர்வாகம் தரப்பில் உரிய மரியாதை என்பது செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் இந்த அர்த்த மண்டபத்திற்குள் அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் என்பது அங்கு இருந்த பக்தர்களிடையே ஒரு முகம் சுளிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்பட்டது. இது தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. இந்து அறநிலையத்துறை இணை ஆணையரும் இது குறித்தான பல்வேறு விளக்கங்களை அளித்திருந்தார். குறிப்பாக அவர் அறியாமையில் உள்ளே வந்துவிட்டார், அவரை உள்ளே வெளியே நின்று தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் வெளியே சென்று தரிசனம் செய்தார் என்ற விளக்கத்தையும் இந்து அறநிலையத்துறை சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய நிலையில்தான் அவர் இளையராஜா தரப்பில் என்ன விளக்கம் கூறப்படும், எது போன்ற ஒரு தகவல் வெளியிடப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில்தான் தற்போது அவர் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள், நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை என்ற ஒரு தகவலையும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றனர், இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்ற ஒரு அறிக்கையாகவே அவர் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். லாவண்யா, இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக, இந்த சர்ச்சைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதிவாக இது பார்க்கப்படுகிறது. லாவண்யா. கணேஷ்குமார், நீங்கள் சொன்னது போல அறநிலையத்துறை இணை ஆணையரும் கோவில் நிர்வாகம் தரப்பிலிருந்தும் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது என்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியருக்கு விளக்கத்தையும் அளித்திருந்தார். இந்த நிலையில இளையராஜா தரப்பிலிருந்து தற்போது இந்த விளக்கமானது கிடைத்திருக்கிறது. தான் எப்போதும் சுயமரியாதை விட்டுக் கொடுப்போம் அல்ல எனவும் அவர் பேசியிருக்கிறார். முன்னதாக கோவில் நிர்வாகம் தரப்பிலிருந்தோ அல்ல ஜிஆர் தரப்பிலிருந்தும் யாரிடமாவது இது குறித்து பேச முடிந்ததா கணேஷ்குமார்? நிச்சயமாக கோவில் நிர்வாகம் தரப்பில் கூறப்படுவது கோவில் வளாகத்தில், அதாவது அந்த அர்த்த மண்டபம் எனப்படக்கூடிய கருவறைக்குள் இதுவரை யாரையும் அனுமதித்தது கிடையாது. இது விதிமுறைப்படி அங்கு யாரையும் இதுவரை அனுமதித்ததும் கிடையாது, அனுமதிக்க போவதும் கிடையாது. ஆனால் அந்த ஜீயருடன் இளையராஜா வந்திருந்தார். ஜீயருடன் வந்தபோது அவர் அறியாமையில், அவர்களுடனே நடந்து வந்தபோது அறியாமையில் அவர் கருவறை என்று தெரியாமல் உள்ளே வந்திருக்கலாம். உடனடியாக அங்கிருந்த பட்டர்களும் கோவில் நிர்வாகிகளும் உடனடியாக அங்கு அறிவுறுத்தினார்கள், உள்ளே வருவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது, எனவே தாங்கள் இந்த அங்கு ஒரு படி இருக்கிறது, அந்த படிக்கு பின்பாக நின்று தரிசனம் செய்யலாம் என அறிவுறுத்தினார்கள். அதனையும் இளையராஜா எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் அதை ஏற்றுக்கொண்டுதான் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார். எனவே இது ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல, அறியாமையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது என்ற ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர் உள்ளே சென்றதும் அவரை உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றிய ஒரு நிகழ்வுதான் அங்கிருந்த பக்தர்களிடையே ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடியதாகவுமே அங்கிருந்த அந்த நிகழ்வுகள் பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் செய்திகளிலும் இந்த நிகழ்வு தொடர்பான அடுத்தடுத்த செய்திகள் வெளியாகின. அது குறித்து மாவட்ட ஆட்சியரும்
இந்து அறநிலையத்துறை இணை ஆணையருக்கு விளக்கம் கேட்டதற்கு இணங்க அவர்களும் மாவட்ட நிர்வாகத்திற்கு, அதாவது விருதுநகர் மாவட்ட நிர்வாகத்திற்கு இதே விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.